1957 ஜூலை 29 அணுசக்தியை அமைதிக்காக பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கும் அதன் இராணுவ பயன்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்குமான ஒரு முக்கியமான சர்வதேச அமைப்பாக IAEA எனப்படும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் 1957 ஜூலை 29 நிறுவப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் முடிவில் அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களில் அணுகுண்டுகளை வீசியது. இதனால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பின்னர் அணுசக்தியின் பெருந்தாக்கத்தையும் தீவிர தன்மையையும் உலக நாடுகள் உணர்ந்தன. அணுசக்தி மருத்துவம் மின்சார உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் ஆக்கப்பூர்வமாக பயன்படும் அதே வேளையில் பேரழிவை ஏற்படுத்தும் பயங்கரமான ஆயுதமாகவும் இருப்பது உலக நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ட்வைட் ஐசன்ஹோவர் 1953 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஆற்றிய அட்டாம்ஸ் ஃபார் பீஸ், அதாவது அமைதிக்கான அணுக்கள் எனும் பிரசித்தி பெற்ற உரையில் அணுசக்தியின் பயன்பாட்டினை கட்டுப்பாட்டுடன் வளர்க்க ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்கும் ஆலோசனையை முன்வைத்தார். இதையடுத்து சர்வதேச அணுசக்தி அமைப்பு மசோதா மூலம் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உருவானது. அணு ஆற்றலை சமாதானத்திற்காகவும் ஆரோக்கியம், வளர்ச்சி மற்றும் ஆற்றல் உற்பத்திக்காகவும் பயன்படுத்த ஊக்குவிப்பது இந்த நிறுவனத்தின் முக்கிய நோக்கமாகும். அதே நேரத்தில் அணுசக்தியை பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய கொடும் ஆயுதமாக உருவாக்குவதையும் அதன் போர்க்கால பயன்பாட்டை தடுப்பதும் இந்நிறுவனத்தின் குறிக்கோளாக நிர்ணயம் செய்யப்பட்டது. வியன்னாவில் தலைமையகத்தை கொண்டு செயல்படும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஜப்பானின் டோக்கியோ மற்றும் கனடாவின் டொராண்டோ நகரங்களில் 2 பிராந்திய பாதுகாப்பு அலுவலகங்களையும் கொண்டுள்ளது. இதன் 2 தகவல் தொடர்பு அலுவலகங்கள் நியூயார்க் மற்றும் ஜெனீவா நகரங்களில் அமைந்துள்ளன. அணு ஆய்வக பரிசோதனைகள் மூலம் பாதுகாப்பான அணு தொழில்நுட்பங்களை உருவாக்குதல், அதற்கான பயிற்சிகளை வழங்குதல் போன்றவற்றில் இந்நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. சமாதான கால பயன்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் மருத்துவம், வேளாண்மை, தொழில் மற்றும் மின்சார உற்பத்தி போன்ற துறைகளில் அணுசக்தியை பயன்படுத்துவது குறித்த வழிகாட்டுதல்களையும் இந்நிறுவனம் வழங்கி வருகிறது. அத்துடன் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி எனப்படும் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தின் மூலம் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் முயற்சிகளிலும் இந்நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருகிறது. தற்போது 170க்கும் அதிகமான நாடுகள் இதன் உறுப்பினர்களாக உள்ளன. IAEA என்பது அணுசக்தியை பாதுகாப்புடன் பயன்படுத்துவதற்கான உலகளாவிய மேற்பார்வை அமைப்பாகவும் சமாதானம் மற்றும் மனித நலனுக்காக தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் தனித்துவமான அமைப்பாகவும் செயல்பட்டு வருகிறது.